டான்ஸ்க்கு நன்றி. சொன்ன டைமுக்கு உங்களுடைய பிள்ளைகளை அமுச்சு விட்டீங்க. இந்த காரியத்தை எல்லாம் கரெக்டாக நமக்கு நேர்த்தியாக செய்ய கொடுத்து கொண்டு இருக்கிற தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். ஸோ நம்ம இப்பொழுது கலை நிகழ்ச்சிகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவது நிகழ்ச்சியாக வெல்கம் டான்ஸ், ஜூனியர் அண்ட் இன்டர் கேர்ள்ஸோட வெல்கம் டான்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். இயேசு ராஜா என்னையாலும் நேசா, இயேசு ராஜா என்னையாலும் நேசா, இயேசு ராஜா என்னையாலும் நேசா, இயேசு ராஜா என்னையாலும் நேசா, இயேசு ராஜா. அடுத்த நிகழ்ச்சியாக நம்ம சண்டே ஸ்கூலோட பிகினர் அண்ட் பிரைமரியோட ஒரு டான்ஸ்.
அடுத்ததாக பாய்ஸ் டான்ஸ் இருக்கு. நம்ம ஜூனியர் அண்ட் இன்டர் பாய்ஸ் எல்லாரும் வந்து இப்போ நமக்காக டான்ஸ் ஆடிட்டாங்க. என்னை மேலாக்கி நீ வாழாக்காமல் என்னை தலையாக்கி நீ கீழாக்காமல் என்னை மேலாக்கி நீ அந்த கீழே மேல மேல தூக்கி வச்சு திரும்ப மேல திரும்ப தந்து உயர்த்தி வைத்தி ஓ கீழே மேல தூக்கி வச்சு திரும்ப மேல திரும்ப தந்து உயர்த்தி வைத்தி நான் போய் திரும்ப மேல
பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருக்காகவும் நம்ம சர்ச் சார்பாக எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. பிள்ளைகள் அற்புதமாக நடனமுறை நம்ம மகிழ்ச்சி ஆக்கினார்கள். எல்லாம் அவங்களுக்கு ஒரு பிக் கிளாப் பண்ணிடலாமா? தொடர்ந்து நம்முடைய சபையை சேர்ந்த குட்டியுள்ள ஆன்சி கிறிஸ்கோ லைட்ஸ் வந்திருக்காங்க. அது முன்னாடி ஒரு சிறப்பு பாடல் கொடுப்பாங்க. தேவன் சிம்சோன் தாகத்தால் கதறிய போது ஒரு நீரூற்றை உண்டாக்கி காப்பாற்றினார். அதற்கு சிம்சோன் எண்ணக்கோரி என பெயரிட்டான். எண்ணக்கோரி என்பதற்கு எபிரேய மொழியில் என் ஹக்கோர் எனப்படும். பள்ளத்தாக்கில் நடக்கும்போது என்னை காப்பவரே,
அருமையான பாடகர், சூப்பர் பாடகர் நிகாரிகா சிறப்பாக பாடுவா. வாங்க குட்டி. நல்ல வாய்ஸ் பிள்ளைங்களாம், பெற்றோர் இந்த பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அந்த பாடல் வழியே கொண்டு வாங்க. அப்புறம் சினிமா பாடல் ஆட வச்சுருவாங்க. ரொம்ப மன வருத்தம். ஒரு இதுக்கு போனோம், நம்ம சர்ச்சை தான், மனசு ரொம்ப உடஞ்சிச்சு. நல்ல பாடுற பிள்ளை, நல்லா ஆடுற பிள்ளை, நாக்கு முக்கா பாட்டு டான்ஸ் ஆடிங்க எல்லாம் மனசு உடஞ்சி போயிடுச்சு. அதே போல ஒரு பீச்சில் இருந்து ஒரு மண்டலத்துக்கு போனேன். இது நீங்கள் பார்க்க பாடிக்கிறேன். இங்கே வந்து ஒர்ஷிப் பண்ணுறேன், தூக்கி போட்டால் விடாது. அங்கே போய் சினிமா இதில் போயிட்டு கச்சேரியில் இந்த பாட்டை பாடு, இங்கே வந்து ஒர்ஷிப் பண்ணுறாரு. சரியா? அதனால பிள்ளைங்க இப்போதை கீப் பண்ணுங்க. ஏசாப்பா பாட்டை தவிர நிகாரிகா அம்மா நீங்களாம் ரெடியாக பார்த்துங்க. இந்த குட்டி பாப்பாலாம் நல்லா பாடுறா. பேரண்ட்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுங்க. வேறு எங்கேயுமே பிள்ளைங்க ஆடக்கூடாது. பலர் மத்தியில் சினிமா பாட்டுக்கு ஆடக்கூடாது. நாளைக்கு ரொம்ப பேர் அழிவு நம்மளோட குடும்பம். சரிங்களா? எல்லாம் பார்த்து சிச்சில் உட்காந்து சொந்தக்காரலாம் அவமானம், அதெல்லாம் செய்யாதுங்க. ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க. பாருங்க, அந்த பிள்ளைங்கள பெரிய படிப்பாளைகளாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நீங்கள் மட்டும்தான் பாடுவீங்களா என்று சொல்லி இந்த தாய்மாரெலாம் ரெடி ஆகிறாங்க. வாங்கம்மா சீக்கிரமா. பாட்டி மாமா வந்து பாட்டிங்களா? சரி, அன்னைக்கு பாட்டிங்களா? எல்லாம் தாய்மார் தான். அடுத்த வருஷம் டான்ஸ் ஆடணும். வாங்க போய் One
பாடின அருமையான பெண்கள் ஐக்கியத்திற்கு எஸ் நாம் வாழ்த்துக்கள். அதை தொடர்ந்து நமக்கு ஒரு அருமையான திருமுருகன் அவர்கள் சிறப்பு பாடலை பாடுவார். அழைக்குதே என்னை கல்வாரி அன்பு அறிந்து வா உடனே. அழைக்குதே உன்னை கல்வாரி அன்பு அறிந்து வா உடனே. தேவன் தம்மையே நமக்காய் தந்த தியாக காட்சிக்காக. தேவன் தம்மையே நமக்காய் தந்த தியாக காட்சிக்காக. அழைக்குதே உன்னை கல்வாரி அன்பு அறிந்து வா உடனே. தேவன் நம்மின் பாவம் போக்க தோளில் பாரம் ஏற்றதே நான்.
அழைக்குவே உன்னை கல்வாரி அறிந்து உடனே. நம்முடைய பாடக்குழுவினர் ஒரு சிறப்பு பாடலை நமக்காக பாடலாம்.
ஊழியர்கள் நடக்குது, எங்கெங்கே போகிறோம், ஊரை சுற்றி பார்க்குறோம் இல்லையா, டூர் நிறைய போகிறோம் இல்லையா, இதெல்லாம் பார்க்க போகிறோம் இல்லையா. ஒரு வருஷ காலமாக சிஎம் திருச்சபையில் என்ன நடக்குது ஒரு சின்ன பவர் பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன கிளிப் பார்ப்போம். ரைட், கொஞ்சம் அந்த இது ஆஃப் பண்ணிக்க. ரைட் ப்ளீஸ் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 5 minutes சீக்கிரம் போடுமா. எடிட் பண்ணோம், அப்புறம் அது மெரிச்சு போயிருங்க. புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய வாக்குகளை தந்தவர். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இப்பொழுதே புதிய அறிவை செய்கிறார். அந்த ஆண்டு நம்மை உண்மையாய் நடத்துகிறவர். புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. சேதம் பார்ப்போமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே, புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க, நன்றி, நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மன நிறைவுடன் சொல்கின்றோம். எல்லா தம்பிமா தங்கைமா யூத்ல இருக்க கோயில்ல இருக்க எல்லாரும் வாழ்த்துக்கிறேன். நீங்க பாத்தீங்க உங்க தலை மேல சொல்ற எல்லா போட்டோஸ் பலூன்ஸ் எல்லாம் அருமையா டெக்கரேட் பண்ண யூத் டைரக்டர் அருமையான லிபி மற்றும் அருமையான எல்லா தம்பிமா தங்கைமாருக்கு எல்லாம் பிளான் பண்ணிடலாமா? வாழ்த்துக்கிறேன். சண்டே ஸ்கூல் படையில அழகா வெற்றி பண்ண அருமையான சண்டே ஸ்கூல் டைரக்டர் டாக்டர் சுகி, டாக்டர் லிடி, இவங்களெல்லாம் கை தட்டிடலாமா? அவங்க எடுத்த எஃபோர்ட் யாராலும் பிள்ளைகள் எல்லாம் சூப்பராக நல்லா ஆக்ட் பண்ணாங்க. வாழ்த்துக்கிறேன். இப்போது நம்முடைய சபையினுடைய ஆண்டறிக்கை வாசிக்கப்படும். நம்முடைய சபை மூப்பர் அருமையான ஜெயக்குமார் அவர்கள் முன்பாக வந்து ஆண்டறிக்கை வாசிக்கும்படி அன்போடு அழைக்கிறோம்.
அடுத்ததாக நம்முடைய மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பான அண்ணன் வேச சுவாரன் கண்மலை ராகங்களுடைய தொகுப்பாளர், அதாவது பெரிய கவிஞர். அதை தொடர்ந்து நம்முடைய சென்னை டைசனுடைய நம்முடைய ஏரியாவை சார்ந்த அருமையான நகரன் டாக்டர் அன்பழகன் நம்மளுக்கு வந்திருந்தாங்க. அவர் சென்னை பேராக்குள்ள செக்ரட்டரி இருக்காங்க. அவருக்கு வாழ்த்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பான இறைமக்களே, நம்முடைய இந்த அளவுக்கு என்னுடைய இந்திய சுவிசேஷ திருச்சபாய் வேர்ல்டு லெவல்ல இன்னைக்கு ஈஸி நேம் எடுத்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே நபர் தான். காலம் சென்ற மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்பான பேரா எத்தனையோ பேர் நம்ம கேட்டாங்க. என்னுடைய பிடி ஸ்டடீஸ்க்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு, ரொம்ப கஷ்டம், கடினமான சூழ்நிலை ஓட்டு இருக்கேன். நான் பிடி படிக்கிறையா, ஒரு ஐயாவோட போனேன் பிடி படிக்கணும். இன்னும் நீ பிடி படிக்கிற ஒரு பிஷப், இந்த பிஷப்போட போன நம்ம பெரிய சுவிசேஷத்திற்கு வேண்டிய தந்தை பேராயர் மாதவரம் டாக்டர் எஸ்.ஆர். சண்முகம் ஐயாவின் பிறந்த நாள் 88வது பிறந்த நாள். 8/8/16 16 வயதில் ஊழியத்தை ஆரம்பித்து கற்றுக்குடி நிச்சயம் அடைந்திருக்கிறார். இன்னைக்கு 88வது பிறந்த நாள். லூயிஸ் ஐயாவுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்தது போல என்னையும் கொரியா தேசத்துக்கு மேல் படிப்பு அனுப்பி வச்சாங்க. இங்கே இருக்கிற செக்ரட்டரியாவும் கொரியாவும் படிக்க போனாங்க. இந்த தந்தை பேராயராலே நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களால் ஊழியத்தில் சிறப்பாக செயல்பட கற்றுக்கொண்டு செய்தார். 10,000 சபையில் இந்தியா முழுவதும் பறந்து விரிந்து ஓங்கி வளர்ந்து வருகிறது. அவர் ஒரு திருச்சபை தந்தை, இந்திய திருச்சபை தந்தை, ஈசிக்கு மாத்திரமல்ல இந்திய திருச்சபை தந்தை. 13 பேராலயங்கள், 3 இறையியல் கல்லூரி சிராம்பூர் பல்கலைக்கழகத்தோடு இணைக்கப்பட்டது, 10 வேதாம பள்ளிகள், ரிலீஃப் அண்ட் டெவலப்மெண்ட், இசிசி, இந்திய மிஷன் இயக்கம், நிறுவனம், எல்லாரும் ஃபவுண்டர் அவர் தான். இன்றைக்கு நம்ம மத்தியில் ஆனாலும் நினைவுபூர்வம் இசிஐ பிரகாஷ் நகர் சயாம் சர்ச் இந்த பிறந்தநாளை நம்முடைய தலைமை பொருள் ரெவரண்ட் டாக்டர் ஆல்பர்ட் லூயிஸையோடு சேர்ந்து கொண்டாடுகிறோம். மூப்பர்களும் திருச்சை மக்களும் ஐயாவை நினைவோம். அவருடைய விஷன் அண்ட் மிஷன் தொடர்ந்து நமக்குள்ளே கொழுந்துவிட்டு ஏரியா இன்றைக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். செய்வோம். நல்ல பிதாவே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் மத்தியிலே வாழ்ந்து கொழுந்து விட்டு எரிந்து சுடராய் ஜொலித்து உடைய ராஜ்யத்திலே பிரகாசித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய தந்தை பேராயரை நாம் நினைவு கூறுகிறோம். 16 வயதில் சென்னை வேதாம பள்ளிகளில் நுழைந்து 3 வருஷம் டிப்ளமா தியாலஜி படித்து அமெரிக்காவுடைய எம்ஏ ஃபுல்லர் தியாலஜி சென்னையில் படித்து அதுக்கப்புறம் டாக்டர் பட்டம் வாங்கி பிடியெல்லாம் படித்து நல்ல ஒரு திருச்சபை தலைவராக கர்த்தர் உருவாக்கி அவருடைய நாட்களில் 10,000 ஈசிய சபைகளை இந்தியா முழுவதும் நிலைநாட்ட கர்த்தர் கிருபை செய்து எங்களுக்கு நல்ல ஒரு ரோல் மாடல். அவராலே நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஆசீர்வாதங்கள் அநேகம் ஆயிரும். நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அவருடைய பிறந்த நாளை இசிஐ பிரகாஷ் நகர் சயாம் சர்ச்சில் 1000 மூப்பரோடும் சபை மக்களோடும் மத்தியில் வந்து சிறப்பு வியாசன் லாரன்ஸ் ஐயாவோடும்
பேராயத்துடைய செயலாளர் நண்பர்களோடு சேர்ந்து நாங்கள் கொண்டாடுகிறோம். இந்த பிறந்தநாளை எங்கள் ஈசிக்கு ஆசிரியத்தார். இன்றைக்கி என்னென்னலாம் இதை நினைக்கிறாங்க எல்லாம் கிருபை பிரச்சனை இருக்கட்டும். ஈசி வில்லிவாக்கத்தில் பேராயர் அம்மா குடும்பத்தோடு வந்து அந்த பிறந்தநாளை கொண்டாடி இருக்காங்க. தொடர்ந்து கர்த்தர் அவருடைய அடிச்சுவடையில் பின்பற்ற பிறந்தாங்க. அவர் விட்டு சென்ற டாஸ்கை நாங்கள் நிறைவேற்ற உதவி செய்யுங்க. 1,00,000 திருச்சபை என்னுடைய மனதிலே நிலைத்திருக்கிறது. அதை அவருடைய லட்சியம் நிறைவேறத்தக்கதான், அவர் விட்டு சென்ற நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதான் அந்த 1,00,000 சபை நிலைநாட்டுவதில் ஈசே பிரகாஷ் நகர் சயான் சர்ச்சும் அதில் பங்கு கொண்டு பங்களிக்க ஆண்டுடைய பராமரிப்பை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே மிகவும் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வானத்தை பூமி படைத்த சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த பண்டிகை நாளில திருச்சபையினுடைய ஆண்டு விழாவில நாங்கள் ஒன்றிணைந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு அப்பா எங்களுக்கு பாராட்டி இருக்கிற அளவிட முடியாத கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருக்கும். திரளான ஜாதிகள் இடத்திற்கு ஓடி வருவார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி திரளாய் உடைய மக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர். இன்னும் அதிசயங்களை செய்ய போகிறீர் ஆண்டவரே. திருச்சபையுடைய ஆயரவர்களுக்காக, மூப்பர் குழுவுக்காக, மக்களுக்காக உள்ளத்தின் ஆழத்தில் நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இன்றைக்கு தேவ செய்தி அளித்து எங்களை உற்சாகப்படுத்தும்படி வந்திருக்கிற எங்கள் முன்னாள் பிரதமர் பேராயர் ஐயா அருமையான ஐயா அவர்களுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறப்பா. ஐயாவை இன்றைக்கு நீர் எங்கள் மத்தியில் பயன்படுத்தும். ஆண்டவருடைய செய்தி ஆண்டவரை விடாய்த்த ஆத்மாவுக்கு குளிர்ந்த நீரூற்றாய் இருக்கட்டும் சுவாமி. உடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். அதுபோல ஆராதனை செய்யும்படியாக இருக்கிற அருமையான ஐயாவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் ஆசீர்வதித்து பயன்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும். உங்களுடைய மகிமை இந்த நாட்டில் பெரிதாய் விளங்கட்டும். 126ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி நின்றவாறே செய்திக்கு போக முன்பாக நாம் எல்லாரும் பாடப்பட்டிருக்கு தானே. நம்மை நடத்தி வந்த
வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. எஸ் லார்ட், ஹalleluya. அப்படி வார்த்தைகளை கேட்க வந்திருக்கின்றோம். நாம் நடந்து வந்த கடந்து வந்த பாதைகளை எண்ணி பார்க்கிறோம். நாங்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை நீர் அறிவி. பலமுள்ளவன் பலனற்றவன், பலமுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். எங்கள் இயேசுவுக்கு லேசான காரியம். வாழ்க்கையிலே மேடு பள்ளங்களை எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். எத்தனை போராட்டங்கள், சில நேரங்களில் வெற்றிகள், சில நேரங்கள் தோல்விகள், எல்லாத்தையும் கடந்து இன்னும் நாங்கள் செல்ல வேண்டிய தூரம் அதிகம். கர்த்தரை பலப்படுத்துவீரா, இந்த கரம் எங்களை தாங்கட்டும். தொடர்ந்து எங்களுடைய ஊழிய பாதையிலும், எங்களுடைய சமுதாய பார்வையிலும், எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய உதவியை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நடத்துவீராக. சில நேரம் நாங்கள் உண்மை பாடல்களாலே நாங்கள் மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தரை நானே கருத்தும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொன்ன அந்த கவிஞனுடைய வைர வரிகளை நினைத்து பார்க்கிறோம். எப்பொழுதுமே நான் உண்மை வழிபடுபவர்களாக, போற்றுபவர்களாக நடத்துவீராக. இயேசுவின் திருப்பெயரால் வேண்டுகிறேன் தந்தை, ஆமென். உட்காருவோம். பாட்டு பாடுற பிரசவம் பண்ணுற எங்கள் தலையெழுத்து நான் நின்று இருக்கணும். நீங்கள் பரவாயில்ல, கேக்கெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்களா? வந்துச்சா? உங்களோடு சேர்ந்து நான் வரை பாட விரும்புகிறேன். இவராக வரும்போதே நான் இந்த பாடலை அழைக்கிறே கல்வாரி நம்ப என்ற பாடல் மிகவும் பிடித்தமான பாடல். அதை பாட வேண்டும் அப்படி நினைச்சேன், பாடிச்சு. கருத்து நல்லவர், சந்தோஷமாக இருப்போம். என்னுடைய வரிகளை நீங்கள் திரும்பி சொல்ல வேண்டும், அப்போ தான் நீங்கள் என்னோட சேர்ந்துட்டீங்கன்னு அர்த்தம். சரியா? நான் தமிழில் தான் பாடுவேன், உங்களை மாதிரி இங்கிலீஷ்லாம் எனக்கு தெரியாது. ஆனாலும் ஐரோப்பிய நாடுகள் தான் பயணம் செய்து கொண்டு வருகிறேன். இப்போ சொல்லுங்க, எங்கள் இயேசுவே. எங்கள் இயேசுவே. திரும்பி சொல்ல சொன்னீங்க. எங்கள் இயேசுவே. ஒன்றும் புரியல எனக்கு. எங்கள் இயேசு சொல்லு. எங்கள் இயேசுவே, எங்கள் தெய்வமே, எங்கள் ஆண்டவா, உம்மை துதிக்கிறோம். சரி சொல்லுங்க, எங்கள் இயேசுவே. இந்த பக்கம் சத்தங்களா இருக்க மாட்டேங்க. எங்கள் இயேசுவே, எங்கள் தெய்வமே, எங்கள் ஆண்டவா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர். இந்த குட்டி ஊட்டி பாடினா இன்னும் குரலையா? நம்ம பேரண்ட்ஸ் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அவளுக்கே சவால் விடுறத நம்ம பாட போறோம். கை தட்டி போடுமா? நான் தட்டுல உங்களுக்கு சேவ் பண்ணோம். 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4. எங்கள் இயேசுவே, எங்கள் தெய்வமே, எங்கள் இயேசுவே, எங்கள் தெய்வமே, எங்கள் ஆண்டவா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே, எங்கள் தெய்வமே, எங்கள் ஆண்டவா, உம்மை துதிக்கிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள்
நான் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை கர்த்தர் நல்லவன். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவன். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவன். பயத்தோடு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவன். அந்த கீழ்கட்டன்னு ஒரு இடம் பலவரம் இருக்கோம். போய் எங்கிட்ட தெருவில் நின்று நம்ம கேட்க கர்த்தர் நல்லவர்னு. அந்த ஊர் தலைவர், கர்த்தர் நல்லவர் என்று தெரியும், நீ நல்லவனான்னு கேட்டான். கர்த்தர் நல்லவன், நானும் நல்லவன். யாரு கொஞ்சம் பக்கத்தில் சொல்லி பாருங்க. ஆண்டவர் மட்டும்தான் நல்லவன். ஆமென். இப்போ சொல்லுங்க, எங்கள் இயேசுவே எங்கள் தெய்வமே எங்கள் ஆண்டவா உம்மை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே எங்கள் தெய்வமே எங்கள் ஆண்டவா உம்மை துதிக்கிறோம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், எங்கள் இயேசுவே எங்கள் தெய்வமே எங்கள் ஆண்டவா உம்மை துதிக்கிறோம். எனது மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய தந்தை பேராய என் பார்ட்னர் ரொம்ப இஷ்டம். உட்கார வச்சு ஆரம்ப நாட்களிலே அவர் ஈஸியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக அவரை என்னுடைய சைக்கிளில் பின்னால் உட்கார வச்சுட்டு அயனாவத்துலேருந்து போகிறது வரைக்கும் சைக்கிள் மிதிச்சுட்டு போவாங்க. அந்த இனிமையான நாட்டை நேற்று பார்க்கிறேன். அவருடைய தரிசனம், இது இந்தியா இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மறைந்து விட்டார், ஆனால் அவர் தரிசனம் மறையவில்லை. நாம் தான் செய்யணும். நம்ம தரங்களிலே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ சொல்லுமா, வானம் விட்டு பூமி வந்த தெய்வம். சொல்லுங்க, வானம் விட்டு பூமி வந்த தெய்வம், என்னை வானலோகம் சேர்க்க வந்த தெய்வம். இப்பா அவங்க பாட்டு அப்புறம் சொல்லுங்க, தாளம் சொல்லுங்க. வானம் விட்டு பூமி வந்த தெய்வம். சொல்லுங்க, நம்மை வானலோகம் சேர்க்க வந்த தெய்வம். வானம் விட்டு பூமி வந்த தெய்வம், நம்மை வானலோகம் சேர்க்க வந்த தெய்வம். வானம் விட்டு பூமி வந்த தெய்வம், நம்மை வானலோகம் சேர்க்க வந்த தெய்வம். வானம் பூமி அவ மாறி போனாலும் மாறாத வாக்கு தந்த தெய்வம். வானம் பூமி அவ மாறி போனால் மாறாத வாக்கு தந்த தெய்வம். வானம் விட்டு பூமி வந்த தெய்வம், நம்மை வானலோகம் சேர்க்க வந்த தெய்வம். வானம் விட்டு பூமி வந்த தெய்வம், நம்மை வானலோகம் சேர்க்க வந்த தெய்வம். வானம் பூமி அவ மாறி போனால் மாறாத வாக்கு தந்த தெய்வம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் தெய்வமே எங்கள் ஆண்டவா உம்மை துதிக்கிறோம். இயேசுவே எங்கள் தெய்வமே எங்கள் ஆண்டவா உம்மை துதிக்கிறோம். மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம். சொல்லுங்க, மாம்சத்தில் பாடுபட்ட தெய்வம். மாம்சமான எங்கள் மீது பந்திரங்கி வாசம் பண்ணும் தெய்வம். மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம், மாம்சத்தில் பாடுபட்ட தெய்வம். மாம்சமான எங்கள் மீது பந்திரங்கி வாசம் பண்ண தெய்வம். மாம்சத்தில் வெளிப்பட்ட தெய்வம், மாம்சத்தில் பாடுபட்ட தெய்வம். மாம்சமான எங்கள் மீது பந்திரங்கி வாசம் பண்ண தெய்வம். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எங்கள் ஆண்டவர், இயேசுவே எங்கள் இயேசுவே எங்கள் தெய்வமே எங்கள் ஆண்டவா உம்மை துதிக்கிறோம். எங்கள் இயேசுவே எங்கள் தெய்வமே எங்கள் ஆண்டவா உம்மை துதிக்கிறோம். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு துதிகளில் பிரியப்படுகிறார்கள். ஜீவனுள்ள ஜீவனுள்ள
தேவன் நீரே வார்த்தையாக வந்தவரே நீரென்றும் அனாதியாய் இருப்பவரே. ஒரு முறை நான் ஜெர்மன் தேசத்துக்கு அழைக்கப்பட்ட போது அங்கே வழி தவறிவிட்டேன். நம்ம தமிழ்நாட்டில் அரசு கண்டுபிடிச்சலாம் அப்படி அலைந்து திரிந்த போது டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஒரு பல்லவியை நான் எழுதினேன். ஜீவனுள்ள தேவன் நீரே வார்த்தையாக வாழ்பவரே நீரென்றும் அனாதியாய் இருப்பவரே ஜீவனுள்ள தேவன் நீரே வார்த்தையாக வாழ்பவரே. வார்த்தையாலே செய்தவர் வார்த்தையின் வல்லமையால் ஊரை கண்டவர் மண்ணை பிசைந்து எம்மை வளைந்து சுவாசம் ஊதி மண்ணை பிசைந்து என்னை வளைந்து உன் சுவாசம் ஊதி ஆராதனை 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 இயேசுவுக்கே ஆராதனை 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 இயேசுவுக்கே. நடந்து செல்லுகின்ற எல்லா வழிகளிலும் கடவுளை ஆராதிப்பது பாடுவது போற்றுவது எனக்கு மிகுந்த பிரியமான காரியம். இது சில நேரங்கள் இந்த ஆலயங்களிலே எனக்கு கடுப்பு ஏற்றுவாங்க. ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னால் என் மனைவிகிட்ட பர்மிஷன் கேட்டு தான் வருவேன். நான் அப்போ சொல்லி கேட்பேன். அவள் கேட்பேன் எங்கெங்கே போகிறீங்கன்னு கேட்பான். நான் சர்ச்சுக்கு போகிறேன். எந்த சர்ச்சு? இப்போ 2 விதமான சர்ச்சுங்க இருக்குது. ஒன்று மெயின் லைன் சர்ச்சு, இன்னொன்று பெந்தகோஸ்தல் சர்ச். மெயின் லைன் சர்ச்சுக்கு போகிறோமா? சரி போகிறோம். சீக்கிரமாக போவோம். எதுக்குமான்னு கேட்க ஜபம் பண்ண கடுவோம் வியாசர் லாரன்ஸ் கையில் கொடுக்க கடுவோம்னு சொல்லி மைக்கில் கொடுத்துருவாங்க. ஆகினால் சீக்கிரமாக போவாங்க. நான் சீக்கிரமாக வந்துடுவேன். இல்லைம்மா ஒரு பெந்தகோஸ்தல் சர்ச்சுக்கு தான் போகிறேன். மெதுவாக போ. 9 மணிக்கு கூப்பிடுவாங்க. 12 மணிக்கு கூட உன் கையில் மைக் கொடுக்க மாட்டாங்க. அதோட பெரிய கொடுமை இன்னும் உட்கார வச்சுனே பாடுவாங்க. என் மனைவி தீர்க்கதரிசி. நான் மெயின் லைன் சர்ச்சுக்கு வந்துக்கிறேன்னா பெந்தகோஸ்தல் சர்ச்சுக்கு தான் தெரியல எனக்கு. சரியா? ஆண்டவரை துதித்து பாடுவது நாசியிலே சுவாசம் இருக்கிற வரைக்கும் இருக்க வேண்டும். சங்கரகாரன் சொல்றாரு, கர்த்தரைனா எக்காலத்திலும் போற்றி துதிப்போமந்தே. பழையப்பட்டானே பழமா? போற்றி துதிப்போமந்தே தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போமந்தே தேவனை புதிய இதயமுடனே. Hey!
கொடுப்பாரு. 9 மணிக்கு ஆறுதா கரெக்டாக 9 மணிக்கு போயிடுப்பா. 9 மணிக்கு ஆறுனா 9 மணிக்கு வரணும். மெதுவாக எங்கள் ஆலயத்தில் நடக்கிற அதே பொண்ணு இங்கேயும் நான் பார்த்தேன். சீக்கிரமாக வரவங்க பின்னாலே உக்காந்துக்கிறாங்க. ரொம்ப லேட்டாக வராங்களா, அவங்க பிளாஸ்டிக் சேர்லாம் போட்டு முன்னால் வைக்கிறாங்க. ரொம்ப அநியாயமாக இருக்கு. அது கடவுளுக்கு கடவுள் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? சீமையில சூழ்நிலைகள் மாறுகிறது. யோசேப்பை அறியாத பாகோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். யோசேப்பை அறியாத பாகோன்கள் வந்துட்டானுங்க. நம்ம தம்பிமார் படம், இன்று கண்ட எகிப்தியனை நீ வேற. எகிப்தின் எவ்வளோ பேர் இந்திக்காரன் வந்துட்டாங்க. எகிப்தினை விரட்டிடலாம். இந்திக்காரனா இப்போ நான் ஓலா படம் போட்டு வந்தேன், அவனும் இந்திக்காரன் தான் இருக்கிறான். யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வந்துவிட்ட காலமையா சொல்லுங்க. யோசேப்பை அறியாத பார்வோன்கள் வரலாம், போஷித்த காகங்கள் பறந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்து மண்ணாகவும் ஒழிந்து போகலாம். யோர்தானின் கரைகளை தாண்டி போன பின் வானத்து மண்ணாகவும் ஒழிந்து போகலாம். கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. கவலை இல்லை, கலக்கம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் தோல்வி இல்லை. பாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. பாரம் கிறிஸ்துவின் மேல் இருப்பதினால் அசைவதில்லை, நான் அசைவதில்லை. அல்லேலூயா.
நான் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை தருவேன். கரம் நீட்டி உன் கைகளை பிடித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே என்ன சொல்றாரு? நீ நடக்க வேண்டிய வழியில எது? நீ நடக்க வேண்டிய வழியில நான் உன்னை நடத்துவேன். அதுக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல, நடக்க முடியல. அநியாயமா இல்லை? ஆலோசனை தருவதோடு நின்று விடாமல் கரம்பிடித்து நடத்துகிற ஆண்டவர் ஏன் தடுமாற வேண்டும்? தாயாரின் வயிற்றினில் உருவான முதல் என்னை தமக்காக தெரிந்து கொண்டு பிரித்தெடுத்தீ. ஒரு தகப்பனை போல் என்னை சுமந்தவரை தினம் தழுவிடுவேன். சிறு பிள்ளையை போல் மார்போடு அணைத்தவரை பாடிடுவேன். முழு மனதோடு சேர்ந்தவரை துதித்திடுவேன். மார்போடு அணைத்தவரை பாடிடுவேன். முழு மனதோடு சேர்ந்தவரை துதித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் நிலை பார நினைத்தேன் தரத்திலே. வழி மாறி ஓடி ஒரு ஓடத்திலே கொஞ்சம் நிலை பார நினைத்தேன் தரத்திலே. பல கரம் கொடுத்து என்னை எடுத்து மீன் வயிற்றிலும் தண்ணீரம் கொடுத்து அழியாது காத்தவரை பாடிடுவேன். வழியிலகாது மீட்டவரை பிடித்திடுவேன். நான் நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் முன்பு சுமந்து தீர்த்த நேசரே. கடந்த கால பாவங்கள் எல்லாம் முன்பு சுமந்து தீர்த்த நேசரே. நான் நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. நான் நடந்து வந்த பாதையெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. ஆண்டவர் தந்த ஊழியம், ஆண்டவர் தந்த குடும்பம், ஆண்டவர் தந்த கையின் பிரயாசங்கள், இந்த ஓட்டத்தில் என்ன அழகாக ஓடிட்டு இருக்கிறோம். 32 ஆண்டுகள். ஆனால் ரொம்ப கஷ்டங்க இந்த வாழ்க்கையின் பாதை என்பது. பவுல் சொல்கிறான் நல்ல போராட்டத்தை. போராட்டம்னா கஷ்டம்தான், ஆனால் பவுல் சொல்கிறான் அது நல்ல போராட்டம் தான். காரணம் என்ன? கடுமையான அல்லது தவறான அல்லது நெருக்கடியான சூழ்நிலை கூட நல்ல போராட்டமாக அவன் கண்களுக்கு தெரிந்தது. ஆக சூழ்நிலை பாதகம் வந்தாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் என்னை தூக்கி நிறுத்துகிறது. ஆனால் முடியாது. ஒரு முறை ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். நீங்களும் கல்யாணத்துக்கு போவீங்கல்ல? கல்யாணம் முடிஞ்ச உடனே என்ன கொடுப்பீங்க? விருந்து கொடுப்பீங்க. அந்த நான் சின்ன பையனாக இருக்கும்போது பந்தி பாயின் தனியாக ஒரு பாய் இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், ஊற்றி வச்சுருப்பாங்க. காலை மடிக்கு தான் உட்காந்து சாப்பிடும், ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ நான் காலை மணிக்கு உட்காந்து சாப்பிடுவேன். நீங்களும் உட்கார முடியாது. ஏன்னா உட்கார முடியாது ஃபஸ்ட்டு. அதுக்கு பெஞ்ச் போட்டிருப்பாங்க. 2 மாதத்துக்கு முன்னால் அந்த பெஞ்சு போட்டு அங்கே உட்காந்துக்கிறேன். இன்னும் இலை கூட போடல, பின்னால் 10 பேர் நிற்கிறாங்க. எதுக்கு? அடுத்த பந்தி விருந்து கூட நிம்மதியாக சாப்பிட போடுவேன். அப்புறம் இலை போட்டாங்க. பழக்கத்துக்கு வந்து லெக் பீஸ் வச்சான். முதல்ல எனக்கு லெக் பீஸ்னால் ரொம்ப இஷ்டம். எடுத்து வாயில் வச்சேன். முடிஞ்சு பார்க்குறேன் அவன்கிட்ட. ஏன் இவனே திணித்துட்டு நம்மளுக்கு மிச்சம் இருக்காது போல இருக்கு. வாழ்க்கையை ருசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஐயா என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையை ரசமாக்க ருசியாக்க நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், அவரை போல் ஒரு தெய்வம் இல்லைங்க. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே. 6 சாப்பிட்ட வாசிக்கணும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, இதை இல்லை என்று சொல்ல யாரும் இல்லையே. உம்மை போல் ஒரு தெய்வம்
இல்லையே, இதை இல்லை என்று சொல்ல யாரும் இல்லையே. வானம் பூமியாவும் பல கோடி மாந்தர் யாரும், வானம் பூமியாவும் பல கோடி மாந்தர் யாரும் உந்தன் பார்வைக்கு என்று மறைவதில்லையே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, இது இல்லை என்று சொல்ல யாரும் இல்லையே. உண்மையாய் ஆண்டவரை அவருடைய அன்பை ருசித்து பார்க்கிறவர்கள் சும்மா இருக்க மாட்டாங்கயா. சொல்லுங்களேன், உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே. சொல்லுங்க, உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, இதை இல்லை என்று சொல்ல யாரும் இல்லையே. யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும்? வாய்ப்பு வந்து பாடலாமா? மெதுவாக என் கூட சேர்ந்து பாடுங்க. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, இதை இல்லை என்று சொல்ல யாரும் இல்லையே. வானம் பூமியாவும் பல கோடி மாந்தர் யாரும், வானம் பூமியாவும் பல கோடி மாந்தர் யாரும் உங்கள் பார்வைக்கு என்று மறைவதில்லையே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, இதை இல்லை என்று சொல்ல யாரும் இல்லையே. மரண இருளின் பள்ளம் அதை ஒருவர் கடந்து செல்லும், மரண இருளின் பள்ளம் அதை ஒருவர் நடந்து செல்லும். தருணம் வந்த கோலும் தடியும் தினமும் என்னை தேற்றும். கருணை அருளும் தேவா உங்கள் புதிய கிருபை தாரும், கருணை அருளும் தேவா உங்கள் புதிய கிருபை தாரும். மறு பாவி எந்த தீய மனதை இன்று மாற்றும், மறு பாவி எந்த தீய மனதை என்று மாற்றும். உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, இதை இல்லை என்று சொல்ல யாரும் இல்லையே. உம்மை போல் ஒரு தெய்வம் இல்லையே, இதை இல்லை என்று சொல்ல யாரும் இல்லையே. அவருடைய அன்பை போல ஒரு அன்பு இந்த உலகத்தில் தேடி பார்த்தேன். கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், நண்பர்கள்